ஆப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா கிரைண்டர்லேயே போட்டுக்கலாம், பெஸ்ட்டு. இப்போது அந்த மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிட்டேன். அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரவையாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் மட்டும் ஊற்றுறோன்னா, நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சரியாக அரையாது. ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாலும் அந்தளவுக்கு நல்லா அரையாது. அதனால் 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் ரவையாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் ஊற்றி அரைக்கலாம். திரும்பவும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான ஸ்டெப் பண்ண போகிறோம். நம்ம வந்து யூஸ்வலாக இந்த ஆப்பம் மாதிரி ஏதாவது பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, உளுந்து ஆட் பண்ணுறது, இல்லை எடுத்து வச்ச வடித்த சாதம் ஆட் பண்ணுறது, இல்லாட்டி அவல் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆத்தென்டிக் ஆப்பம் ரெசிபிக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்னா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தனியாக இந்த மாதிரி, நான் வந்து 2 கப் போடுறதுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 2 ஸ்பூன், ஒரு கப்புக்கு 1 ஸ்பூன் அப்படிங்கிற அளவு, அவ்வளோதான். இந்த 2 ஸ்பூன் மாவு கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்ப கொஞ்சம் திக்காகும். அதனால் 1/2 கப் கம்மியாலாம் ஊற்றாதீங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வரும். 2 ஸ்பூன் மாவு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது போக மீதி இருக்க மாவில் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாவோடவே சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் மாவு ப்ளஸ் 1/2 கப் தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் வந்து குறுக்குன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க ஆப்பம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த கஞ்சி பதத்துக்கு வந்துருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து விடாமல் கொஞ்சம் கலக்கி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா இது கட்டி பிடிச்சிரும் கொஞ்சம் விட்டாலும். அவ்வளோதான். இது ஆற இன்னும் கூட திக்காகும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். அரைச்சி வச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். அதையும் இதிலே சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்டெப்லேயுமே எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இல்லை மாவு வந்து எல்லாம் கலந்த பிறகும் கூட எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டெப்லேயும் இதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஏன்னா தண்ணி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஆப்பம் ஊற்றுறப்போ அந்தளவுக்கு கரெக்டான பதத்தில் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ நல்ல திக்காயிருச்சு ஆற. அதையும் வந்து இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி வந்து நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதுதான் புளிச்சதுக்கு அப்புறமும் இருக்க போகுது. ஏன்னா நம்ம எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றி டைல்யூட்லாம் பண்ண போகிறது கிடையாது. அப்படி பண்ணிங்கனாலும் அந்தளவுக்கு நல்லா வராது ஆப்பம். உப்பு வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் போட போகிறது கிடையாது. மாவு புளிச்சதுக்கு அப்புறமா கலந்துக்கலாம். இந்த மாவு வந்து இப்போ மூடி வச்சு ஓவர் நைட் புளிக்க வச்சிடலாம். அப்படி இல்லை காலையில் அரைச்சிட்டு நைட்டில் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் மினிமம், டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. குளிராக இருந்ததுன்னா ஒரு 14 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும் புளிக்கிறதுக்கு. இல்லை கொஞ்சம் வெயில் காலம் அப்படின்னா 8 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிரும். ஆப்ப மாவு நம்ம புளிக்கிறதுக்கு வச்சு 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ அது எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பார்ப்போம். மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சைட்லலாம் வந்து நல்லா முருகலாக வரும். சென்டரில் அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும்.
இப்போ இந்த மாவை வச்சு ஆப்பம் எப்படி சுடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் மாவில் வந்து உப்பு போடலை. உப்பு ஆட் பண்ணிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ ஆப்பச்சட்டி வச்சாச்சு. நான் யூஸ் பண்ணுறது இரும்பு ஆப்பச்சட்டி. அதில் வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை நார்மல் குக்கிங் ஆயிலோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸ் ஆயிலையும் எடுத்துரும், ப்ளஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டும் ஆகும். இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கட்டும். சட்டி நல்லா காயணும். காஞ்ச பிறகு தான் நீங்கள் ஆப்பம் ஊற்ற ஆரம்பிக்கணும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் to 45 செகண்ட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வெந்துருச்சான ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சைடெல்லாம் நல்லா முருகலாக வந்திருக்கு. சென்டரில் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்படி எடுத்திங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு வந்து அப்படியே நிற்கணும். இன்னொரு வாட்டி ஊற்றி காட்டுறேன். ரெண்டாவது ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் கல் தோசை கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்டும் இருப்பீங்க கண்டிப்பாக. அதுக்கு வந்து நம்ம நார்மல் தோசை மாவு கிடையாது, ஆப்ப மாவு தான். அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு மாவை இப்படி ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு. பயங்கர சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ஆத்தென்டிக்கான ரெசிபி. நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உளுந்து சாதம் இல்லை அவல் எது வச்சும் பண்ணலை. கேரளாவில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்டைலை தான் நான் இன்றைக்கி ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அந்த ஃப்ளேவர் வந்து தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுகர் போட்டிருக்கோம், பட் ஸ்வீட்னஸ் அந்தளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா இந்த கல் தோசை கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது சாப்பிட்ருப்பீங்க, பட் இது இவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ லைட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கண்டிப்பாக செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.